ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மென்சுரேஷனில் 3D வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கனச்சதுரம் கனச்செவ்வகம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2Dயில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க, ஏரியா அதாவது பரப்பளவு சுற்றளவு வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே என்ன கேட்பாங்க அப்படின்னா கன அளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம வால்யூம் கன அளவு என்னன்னு சொல்லுவோம், வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம் அப்படின்றது என்னது, ஏரியாவையும் ஹைட்டையும் அதாவது பரப்பையும் உயரத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மீட்டர் கியூப் தான் கன அளவு. ஸோ ஏரியாவுக்கு வந்து யூனிட் என்னது, மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். கன அளவுக்கு வந்து மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் வந்துடும், இன்ட்டு ஹைட்னா அப்போ மீட்டர் கியூப் வருதுங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அதாவது ஒரு உருவத்துடைய வால்யூம் என்ன, கன அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த உருவத்துடைய ஏரியாவையும் அதோடைய ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்கிறதா நமக்கு வந்து கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3Dயில் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஹைட்டு வரதுனால தான் இது வந்து 3D கன அளவு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனச்சதுரம், கனச்செவ்வகம், அதுக்கப்புறம் கோலம், உருளை இதெல்லாம் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கனச்சதுரம் கனச்செவ்வகம் ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ கனச்சதுரத்துடைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன அளவு அப்படின்னா ஏ கியூப். ஸோ கனச்சதுரன்றது என்னென்னா இந்த க்யூப்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து கனச்சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கலர் கலராக க்யூப் இருக்கும். அந்த எல்லாத்தையும் வந்து ஒரே கலராக மாற்றுற மாதிரி ஒரு விளையாட்டு இது வரும். அதுதான் வந்து கனச்சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய கன அளவு பார்த்திங்கன்னா ஏ கியூப் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த பரப்புன்னு கேட்டாலும் மொத்த புறப்பரப்புன்னு கேட்டாலும் 6a² தான் வந்து ஃபார்முலா. அதே மாதிரி இந்த 6ன்றது வந்து அந்த அந்த கனசதுரத்துக்கு வந்து 6 ஃபேஸ் வந்து இருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மூளை விட்டம் பார்த்தீங்கன்னா a√3 அப்படின்றது வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வலைப்பரப்புனாலும் பக்கப்பரப்புனாலும் ஒன்று தான் 4a². இந்த 4 ஃபார்முலா தான் வந்து கனசதுரம். அதே மாதிரி தான் கனச்செவ்வகத்துக்கும் ஃபார்முலா இருக்கும். அதே 4 ஃபார்முலா இருக்கும். கனச்செவ்வகத்துக்கும் பார்த்தீங்கன்னா LBH அப்படின்னு சொல்லுவோம். கனச்செவ்வகத்தில் பார்த்தீங்கன்னா LBH அப்படின்னு இருக்கும். மொத்த புறப்பரப்பு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் LB + BH + LH. மூளை விட்டம் கேட்டாங்கன்னா √L² + B² + H². வலைப்பரப்பு கேட்டாங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் L + B × H அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் 3Dயில் வந்து எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ பேசிக்காக தான் வந்து 3Dயில் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபார்முலா தான் மெயினாக தேவைப்படும். இதுக்கு ஃபார்முலா நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படியாச்சும் ஆன்சரை வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா ஒரு கனச்செவ்வகத்தின் பக்கங்களின் விகிதம் 1:2:3 மேலும் அதன் புறப்பரப்பு 88 cm² எனில் கனச்செவ்வகத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன உருவம் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கனச்செவ்வகம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கனச்செவ்வகத்துக்கு அதை எழுதுங்க. அப்போ தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். கனச்செவ்வகத்துடைய பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ கனச்செவ்வகம் அப்படின்னாலே கனச்செவ்வகமானு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ கனச்செவ்வகம்னா 3 அளவு வரும், LBH அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் கனச்சதுரம்னா ஒரே ஒரு அளவு தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஏ மட்டும் தானே, அதனால் ஒரே ஒரு அளவு கொடுத்தாங்கன்னா கனசதுரம். அதே 3 அளவுகள் கொடுத்தாங்கன்னா அது கனச்செவ்வகம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸே. இங்கே வந்து ஷேப் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு அளவு வந்துச்சுன்னா அதை கனசதுரமாக எடுத்துக்கணும். 3 அளவுகள் வந்துச்சு அப்படின்னா அதை கனச்செவ்வகமாக எடுத்துக்கணும். ஸோ இப்போது இதனுடைய பக்கங்களின் விகிதம் பார்த்தீங்கன்னா 1:2:3 கொடுத்துருக்காங்களா. அப்போ L நம்ம எழுதலாம், எக்ஸ்னு எழுதலாம், B எழுதலாம், 2x எழுதலாம், H எழுதலாம், 3x எழுதலாம். நான் ரேஷியோ இருக்கிறதுனால எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நம்ம பார்க்கும்போதே பார்த்துருப்போம். அதன் புறப்பரப்பு 88 cm² சொல்லிட்டாங்க. அப்போ கனச்சதுரத்தினுடைய புறப்பரப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 88 கொடுத்துருக்காங்க. எனில் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா V என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கனச்சதுரத்துடைய கன அளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, V = LBH. அப்போ L தெரியணும், B தெரியணும், H தெரியணும். LB என்ன தெரியணும், இங்கே LX 2x 3x இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு LBH உடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ தான் இங்கே புறப்பரப்பு = 88 கொடுத்துருக்காங்க. ஸோ புறப்பரப்பு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா, 2 டைம்ஸ் ஆஃப் LB. இங்கே இருக்கேன் பாருங்கள், 2 டைம்ஸ் ஆஃப் LB + BH + HL = 88. இப்போது இந்த LB + BH + HL இந்த 88 / 2 எடுத்துக்கலாம். அப்போ 2 2 44 2 பார்த்திங்கன்னா 88. ஸோ இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. எல்லுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்ஸு. எங்கே பிக்கு பதில் பார்த்திங்கன்னா 2x ப்ளஸ் பிக்கு பதில் 2x, ஹெச்சுக்கு பதில் 3x ப்ளஸ் ஹெச்சுக்கு பதில் 3x, எல்லுக்கு பதில் x = 44 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ 2 × 2 2 தான், x × x x², 3 2 6 x², 3 1 3 x × x x² = 44. ஸோ இதில் எம்ஏ x² இருக்குது, கூட்டிக்கலாம்.
6 6 3 9 9 2 11 அப்போ 11 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 44 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 44 இந்த 11 கீழே வந்துடும். அப்போ ஒரு 11 11 4 11 44. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 4 அப்படின்னா எக்ஸ் வேணும்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் 2 தெரிஞ்சிச்சுன்னா இது எது போயிட்டு இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ 2 தான் வரும். பி இஸ் ஈக்குவல் டு 2x அப்போ 2 × 2 4 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் 3x அப்போ 3 × 2 இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ எல்பி ஹெச் எல்லோட வேல்யூ தெரியுது. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது கன அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதாவது சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எல் 2 பி வந்து 4 ஹெச் வந்து 6. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4 2 8 8 × 6 48. ஸோ எல்லாமே என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வால்யூம்னா க்யூப் போட்டுக்கணும். அப்போ சென்டிமீட்டர் க்யூப் தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த புறப்பரப்புன்ற க்ளூ கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். அதை எடுத்து போய் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஜஸ்ட் ஃபார்முலா அது மட்டும் தெரிஞ்சுதான் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு எது தேவையோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ அது ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுவரின் உயரமானது அதன் தடிமனை போல் 6 மடங்கு, மேலும் அதன் நீளமானது உயரத்தை போல 7 மடங்கு மற்றும் அந்த சுவரின் கன அளவு 16,128 கனமீட்டரில் சுவரின் தடிமன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கனச்சதுரமாக கனச்செவ்வகமாக எந்த ஷேப்புமே கொடுக்கல. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுவரின் உயரமானது தடிமனை போல 6 மடங்கு, நீளமானது அப்போ நீளம் உயரம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நீளம் வந்துச்சுனாலே அங்கே என்ன ஆச்சு? செவ்வகம், கனச்செவ்வகம் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எல் பி ஹெச்ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. அதில் சுவரின் உயரமானது இந்த உயரமானது தடிமனை போல 6 மடங்காம். அப்போது இந்த பி தான் வந்து தடிமன். ஓகேவா? கனச்சதுரம் எடுத்துட்டோம்னா அந்த பி வந்து தடிமன் சொல்லுவோம். இது நீளம், அதாவது அகலத்தை தான் தடிமன் சொல்லியிருக்காங்க. ஹெச்ன்றது உயரம், எல்ன்றது நீளம், பின்றது வந்து அகலம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சுவரின் உயரமானது தடிமனை போல 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கிருந்து தான் நமக்கு வந்து கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. இது என்னன்னு தெரியாது, தடிமன் என்னன்னு தெரியாது, இது மாதிரியான அப்போது இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா தான் உயரம்ன்றது தடிமனை போல 6 மடங்கு. அப்போ இது 6x வரும். நெக்ஸ்ட்டு அதை நீளமானது உயரத்தை போல 7 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நீளம்ன்றது இந்த உயரத்தை விட உயரம் மாதிரி 7 மடங்காம். ஆல்ரெடி உயரன்றது 6x. அப்போ 7 மடங்குனா 6 × 7 6x × 7 அப்போ 42x வந்து நீளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டிங்ஸ் கரெக்டாக எழுத தெரியணும் உங்களுக்கு. எனில் மற்றும் அந்த சுவரின் கன அளவு என்னென்னு கொடுத்துருக்காங்க? v இஸ் ஈக்குவல் டு 16,128 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனில் சுவரின் தடிமன் என்ன? அந்த பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பினா அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு என்னது? LBH இஸ் ஈக்குவல் டு அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். எல்லுக்கு பதில் 42x, பிக்கு பதில் எக்ஸ் 6, ஹெச்சுக்கு பதில் 6x இஸ் ஈக்குவல் டு அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ நேரம் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ அடிச்சிருக்கோம். ஈக்குவல்ட்டில் இருந்தால் இப்படியே கூட அடிக்கலாம். இதை அடிச்சிடலாம். 1 6 6 2 6 12 மீதி 4 6 6 36 மீதி 5 வந்தாலும் 52னா 8 6 48 திருப்பி 8 6 48 வரும். அப்போது 42 எக்ஸ்னால் x³ இஸ் ஈக்குவல் டு 2688 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போது x³ மட்டும் வேணும் அப்படின்னா 2688 டிவைடட் பை 42ன்னு வரும். ஸோ இது திரும்பியும் அடிக்கலாம். 2ஆம் வாய்ப்பாடு அடிச்சுன்னா 2 2 4 2 2ன்னு வரும். 2 2 3 2 6 4 2 8 4 2 8ன்னு வரும். 7ஆம் வாய்ப்பாடு அடித்தா 3 21 1 7 7 மீதி என்ன வரும்? 8 வருமா? 6 64னா 8 56 9 63 மீதி 1 2 14 192 வரும். திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு அடிச்சோன்னா x³ இஸ் ஈக்குவல் டு 192 டிவைடட் பை 3 வருது. 1 3 3 6 3 18 மீதி 4 3 12. அப்போ நமக்கு x³ இஸ் ஈக்குவல் டு 64 வருது. அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த க்யூப் அப்படியே போச்சுன்னா க்யூப் ரூட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 64க்கு க்யூப் ரூட் எடுத்தோன்னா நம்ம வரும் 4 வரும். ஏன்னா 4 3 முறை மல்டிபிள் பண்ணினா தான் உங்களுக்கு 64ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 தட் 4. அப்போ நம்ம எக்ஸ் பியோட வேலையை கண்டுபிடிச்சிடும். அப்போ தடிமன் எவ்வளோ நமக்கு? 4
இங்கே எல்லாமே மீட்டர், கனமீட்டர்னால் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மீட்டர் தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம இந்த சென்டென்ஸ் எது தெரியுதான்றது தான் இங்கே வந்து இந்த கொஷினில் வந்து பெரிய ட்விஸ்ட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சுவரின் உயரமானது தடிமனை போல் 6 மடங்கு. அப்போ தடிமன் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. தடிமன் எவ்வளோன்னு தெரியாதனால தான் நான் இந்த எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அதிலிருந்து 6 மடங்கு. அதே மாதிரி நீளம் உயரத்தை போல் 7 மடங்கு. அப்போ உயரம் வந்து 6 எக்ஸ்ன்னு இருக்குது ஆல்ரெடி. அதிலிருந்து 7 மடங்குன்றதுனால 7ஆல் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மடங்குனாலே மல்டிபிள் பண்ணுவோம். அதனால தான் மல்டிபிள் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வியோட வேல்யூ கொடுக்குறாங்க. வியோடைய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். எல்ஏபிஹெச்சுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்குது. இதிலே நீளம் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 42 இன்ட்டு அந்த எக்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஹெச் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 6 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணியிருப்போம். இங்கே பிஏ கேட்டிருக்காங்க, தடிமனே இங்கே எக்ஸ்ன்றதுனால அப்படியே நம்ம வந்து ஆன்சர் விட்டுருக்கோம். இன்கேஸ் இதிலே உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா 6x அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். 6 இன்ட்டு 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 24 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இதே எல்லுன்னு கேட்டாங்கன்னா 42 இன்ட்டு 4 போட்டால் ஒரு ஆன்சர் வரலாம். அதுதான் வந்து நீளமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த இது எழுத தெரிவித்து மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கணும் இந்த சம்மில். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 16 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம், 10 2/3 மீட்டர் உயரம் கொண்ட அறையில் வைக்கக்கூடிய நீளமான கம்பி நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அறைன்னு கொடுத்தாலுமே அது கனச்செவ்வகம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு அறைன்னு வந்துச்சுன்னா நீளம் அகலம் உயரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இங்கே பாருங்கள் நீளம் அகலம் வந்தாலே அது கனச்செவ்வகம் ஆகிடும். உயரம் கொடுத்தாங்களே அது 3Dயில் வந்து போயிடும். அப்போது கொண்ட அறையில் வைக்கக்கூடிய நீளமான கம்பி, ஒரு அறை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அறையில் நீளமான கம்பி நீளமாக வைக்கக்கூடிய கம்பியினுடைய நீளம் அப்படின்னு கேட்டாங்கனாலே டயகனல் கம்பின்னு அர்த்தம். ஸோ ஒரு அறை எதுவுமே நீங்கள் கம்பியை வைக்கிறீங்கன்னா இந்த டைகனலில் வச்சால் மட்டும் தான் நீளமாக வைக்க முடியும். ஸோ மீதி இங்கே வச்சாலும் ஷார்ட் தான், இங்கே வச்சாலும் ஷார்ட் தான், இல்லை இப்படி வச்சாலும் ஷார்ட், எப்படி வச்சாலும் ஷார்ட்டாக வரும். இந்த டைகனலில் வச்சால் மட்டும் தான் மிக நீளமாக வந்து நம்மளால் ஒரு கம்பியை வந்து வைக்க முடியும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ ஜஸ்ட் இங்கே இதை மட்டும் பாருங்கள், வைக்கக்கூடிய நீளமான கம்பி நீளம் அப்படின்னு கேட்டாங்கனாலே என்ன கண்டுபிடிக்கணும்னா கண்ண முடியும் டயகனல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ டயகனலுக்கு வந்து நமக்கு வந்து ஃபார்முலா வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ என்ன பார்த்தோம், √L² + B² H². ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த ஃபார்முலாவில், ஸோ அதுதான். ஸோ அப்போ இங்கே எல் என்ன, டயகனலுக்கு ஃபார்முலா என்ன, √L² + B² + H². ஸோ எல்லோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 16ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பினமாக மாற்றிக்கலாம். 13 30, 30 + 2 32/3. இதை அடிக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 16², பியோட வேல்யூ 12² + 32/3². ஸோ ரூட்டு போடணும். 16 ஸ்கொயர் பண்ணால் 256 வரும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144. 32 பார்த்தீங்கன்னா 1024 வரும். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 வரும். ஸோ இந்த ஸ்கொயர் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் கூட்டி சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ 256 × 9, 9 6 54க்கு 4, மீதி 5 வரும். 9 45 ஒரு 5 50க்கு 0, மீதி 5. அதே மாதிரி 9 2 18, 18 ஒரு 5 23, 2304 வரும். ப்ளஸ் 144 9னா 9 4 36க்கு 6, மீதி 3 36 ஒரு 3 39, மீதி 3 ஒரு 9 9 ஒரு 3 12, 1296 வரும். இந்த 1024 அப்படியே வரும், டிவைடட் பை 9. ஸோ இப்போ இது மொத்தத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது, 4 6 4 10 14, 14க்கு 4, மீதி 1 வரும். அதே மாதிரி 2 1 3 9 12, 12க்கு 2, மீதி 1 வரும். இங்கே 0 ஆகிடுச்சு. 9 1 10, 10 ஒரு 3 14க்கு 6 4. இப்போ 4624 வரும். இது மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா 4624 வரும், டிவைடட் பை 9. இந்த ரூட் அப்படியே தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அடிக்கணும். ஸோ அடிக்க முடியுதா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் ரூட் தானே எடுக்கணும். அப்போ 9க்கான ஸ்கொயர் ரூட் வேலையும் நமக்கு தெரியும், 3 3 9 வந்துடும். ஆனால் இந்த 4624க்கு என்ன ஸ்கொயர் வரும்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் வரது கண்டுபிடிக்கணும், டானா வகுத்தில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டாம் வாய்ப்பாடில் போடுங்க. 3 2 6, 1 2 2, 2 2 4. திருப்பியும் ரெண்டாம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 2 2 2, 2 மீதி 1 2 10, 6 2 12. திருப்பி 2ல் போட்டோன்னா 2 10, மீதி 1 7 2 14, மீதி 1 8 2 16, 2 2 4, மீதி 1 8 2 16, 9 2 11. இங்கே பாருங்கள் 289 வந்துருச்சா. ஸோ அப்போ 289க்கு நம்ம ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். ஸோ நம்ம இதோடய நிறுத்திக்கலாம். ஏன்னா 217 289ன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம், 289 ×
1 2 3 4 2 எழுதிக்கலாம் டிவைடட் பை 9 அப்படி எழுதிப்போம். ஸோ இப்போது நம்ம 289 ஸ்கொயர் எடுத்தோன்னா 17 தெரியும். இந்த 2க்கு ஒரு 2 வெளியே வரும், இந்த 2க்கு ஒரு 2 வெளியே வரும், 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 3ன்னு வரும். அப்போ இப்போ இதை அடித்து போட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும், ஈஸியாகவே கிடச்சிரும். அப்போ 17 2 34, 34 × 2 போடுங்க, 68 வரும். 68 டிவைடட் பை 3, 68 டிவைடட் பை 3 அப்படின்றதா நமக்கு வந்து ஆன்சர். ஸோ அப்படி இல்லைனா இதை சுருக்கியும் கொடுத்துருப்பாங்க. 68 3ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3 அப்படின்னா 2 3 6 8, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 3 3, மீதி பார்த்திங்கன்னா 2 3 6 வடி கழிக்கலாம், மீதி 2. அப்போ 22 6 22 2/3 அப்படின்றது வந்து ஆன்சர் வரும். இந்த 22 இந்த 2/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் வந்து எழுதியிருப்போம். ஸோ ஜஸ்ட் டயக்னல் கண்டுபிடிக்கிறது தான். இங்கே வந்து பின்னமாக கொடுத்துருக்கனால நீங்கள் தடுமாறுவீங்க. ஜஸ்ட் அது கலப்பு பின்னத்தை இருக்கிறத பின்னமாக மாற்றிட்டு இந்த ரூட் எடுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி தான். இந்த ரூட் எடுக்கிறதுலாம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ சின்ன சின்ன வேல்யூவாக வந்து இது உங்களுக்கு பார்த்தோன்னே இது கண்டுபிடிக்க முடியல இல்லை அடிக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூவாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டானாவகத்தில் போட்டு இது வந்து பிரிப்போம். அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து போட்டிருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஈஸியாகவே இந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செவ்வக வடிவிலான உலோக தகட்டின் அளவுகள் முறையே 48 மீட்டர் 36 மீட்டர். அதன் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஒரு சதுரம் வெட்டி எடுக்கப்படுது. பிறகு மீதி இருக்கும் பகுதியை கொண்டு ஒரு திறந்த பெட்டி உருவாக்கப்படுகிறது. வெட்டி எடுத்த சதுரத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் அந்த திறந்த பெட்டியின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு செவ்வக வடிவிலான தகடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதிலிருந்து இதோடைய நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. இந்த நீளம் எவ்வளோனா 48 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோடைய அகலம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 36 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஒரு சதுரத்தை வெட்டி எடுக்கிறாங்களாம். அப்போது ஒவ்வொரு மூலையிலிருந்தும் என்ன பண்ணுறாங்க, சதுரம் வந்து வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ சதுரத்தை வந்து 4 மூலையிலிருந்தும் வெட்டி எடுக்கிறாங்க. ஒரு சதுரமானது வெட்டி எடுக்கப்படுது. மீதி இருக்கும் பகுதியை கொண்டு ஒரு திறந்த பெட்டி உருவாக்குறாங்க. இந்த சதுரத்தை வந்து வெட்டிட்ட பிறகு மீதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு திறந்த பெட்டி வந்து உருவாக்குறாங்க. அப்போ மீதி என்ன இருக்கும், இந்த போர்ஷன் போயிடுச்சுன்னா மீதி எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அப்போது இந்த வெட்டுற போர்ஷன் வந்து எவ்வளோ 8 மீட்டருக்கு வந்து வெட்டுறாங்க. ஒவ்வொரு சைடும் 8 மீட்டருக்குள்ள அந்த வெட்டி எடுக்கப்பட்ட சதுரத்துடைய பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 8 மீட்ரு. அப்போ இது எல்லாமே 8 மீட்ரு. சதுரத்துக்கு எல்லா பக்கமும் சேம் தானே. அப்போது எல்லா சைடும் 8 மீட்ரு வந்து வெட்டியை வந்து எடுத்துடுறாங்க. அப்போ இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 16 மீட்ரு வந்து போயிடுச்சு அப்படின்னா மீதி இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்கும், 20 தான் இருக்கும். அப்போ அந்த 20 தான் இது. மீதி இருக்கிறது எவ்வளோ, 20 மீட்டர் இந்த போர்ஷன். அதேமாதிரி இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 போயிடுச்சுனாலும் இதுவும் 20 தான். இது 48 இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற போர்ஷன் எவ்வளோ இருக்கும், 8 8 16 போயிடும். அப்போ இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 48 16 போயிடுச்சுன்னா இந்த மீதி இந்த சென்டர் போர்ஷன் எவ்வளோ, 32. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 32, இந்த போர்ஷன் தான் அந்த 32. ஸோ இப்போ இதுதான் வந்து வெட்டி எடுக்கப்பட்ட போர்ஷன். இந்த வெட்டி எடுத்தது பின்னாடி அதை வெட்டி எடுத்த திறந்த பெட்டின்னு கன அளவு. வெட்டி எடுத்த உடனே தான் இந்த மாதிரி தான் திறந்த பெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதோடைய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம கன அளவு ஃபார்முலா LBH அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இதோட இது தான் கேட்குறாங்க. இது கேட்கல, வெட்டின பிறகு எப்படி இருக்கும் தான் கேட்குறாங்க. அப்போ வெட்டின பிறகு L எவ்வளோ கண்டுபிடிக்கும், 32, B வந்து 20. ஓகேவா, அப்போது L வந்து 32, B வந்து எவ்வளோ 20. எச் என்னது, ஸோ இந்த எவ்வளோ வெட்டினாங்களோ அந்த அளவு தானே அந்த இதுதான் எச்சு, அந்த இந்த வெர்டிக்கல் போர்ஷன் தான் எச்சு. ஸோ இதே இந்த வெர்டிக்கல் போர்ஷன் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே 8 மீட்டர் தான் இருக்கும். அப்போ அந்த வெட்டி எடுத்த அந்த போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வந்து இருக்கும். அந்த எவ்வளோ தூரம் அந்த சதுரத்தை வெட்டி எடுத்தாங்களோ அதே தான் ஹைட் இருக்கும். அப்போ H = 8. அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 32 × 20 × 8 இதை மல்டிபிள் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து போடுங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த திறந்த பெட்டியுடைய கன அளவாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கும். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5120 எல்லாமே மீட்டர் கொடுத்துருக்கனால மீட்டர் கியூப் அப்படின்றது வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கனச்செவ்வக பெட்டியின் அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்புகள் முறையே 120 சென்டிமீட்டர் 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 60 சென்டிமீட்டர்களில் அந்த பெட்டியின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கனச்செவ்வகம் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்புகள் கொடுத்துட்டாங்க. ஸோ கனச்செவ்வகத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்கள் அப்படின்னாலே LB BH HL இதுதான் அடுத்தடுத்த பக்கங்கள். அப்போ இது என்னது LB.
எல்பி, பிஹெச், ஹெச்எல். ஸோ இதுதான் அடுத்தடுத்த பக்கங்கள். எல்பி வந்து 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார்த்தை தான் முக்கியம். அடுத்தடுத்த பக்கங்கள் அப்படின்னா எல்பி, பிஹெச், ஹெச்எல் அதுதான் வந்து அடுத்தடுத்த பக்கங்கள். அந்த பெட்டியுடைய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா வி என்னன்னு கேட்டிருக்காங்க. விக்கு எனக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? எல்பிஹெச். எல் தெரியணும், பி தெரியணும், ஹெச் தெரியணும். அப்போ தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்பிஹெச் தான் நமக்கு வந்து கன அளவு. ஸோ ஒன்று தனித்தனியாக தெரியணும், அப்படின்னா அப்படியே எல்பிஹெச் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே எல்பிஹெச் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? அடுத்தடுத்த பக்கங்கள் தானே. அப்போ எல்பி இன்ட்டு பிஹெச் இன்ட்டு ஹெச்எல் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயரு, பி இன்ட்டு பி பி ஸ்கொயர், ஹெச் இன்ட்டு ஹெச் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 72 இன்ட்டு 60. நமக்கு என்ன தேவை? எல்பிஹெச் தான் தேவை. அதாவது எல்பிஹெச் இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ நமக்கு எல்பிஹெச் தான் நம்ம வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா அப்படியே ரூட் ஆகிடும். 120 இன்ட்டு 72 இன்ட்டு 60 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இதில் வந்து நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ எல்பிஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த 120 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 60ன்னு எழுதலாம். 72 வந்து 32 எழுதலாமா? ஏன்னா இங்கே 60 இருக்குது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 60 2 60க்கு ஒரு 60 வெளியே வரும், 2 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 36 மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது 120 36க்கு வந்து 6ன்னு எடுத்துடலாமா? ரூட் ஆஃப் 36 வந்து 6ன்னு எடுத்துடலாம். அப்போ 120 இன்ட்டு 6 நமக்கு என்ன வரும்? 0. 6 2 12க்கு 2 மீதி 1 6 1 6 6 1 7 720 சென்டிமீட்டர் க்யூப். ஏன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் சென்டிமீட்டர் க்யூப். அப்போ வால்யூம் எல்பிஹெச் தான் நமக்கு தெரியணும். ஸோ எல்பிஹெச் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எல்பிஹெச் தான் நமக்கு என்னது? வால்யூம். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஜஸ்ட் அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணனாலே நமக்கு ஆன்சர் வரும். அடுத்தடுத்த பக்கங்கள் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே மல்டிபிள் பண்ணாலே நம்மளால் மல்டிபிள் பண்ணனா ஸ்கொயர் வந்துடும். அது எதுவுமே இந்த பக்கம் ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் டேரெக்டாகவே வந்து கிடச்சிரும். அடுத்த கொஷின் வந்து 4√3 சென்டிமீட்டர் மூலைவிட்டம் கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மூலைவிட்டம் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து மூலைவிட்டம் டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூலைவிட்டத்துக்கு நமக்கு ஃபார்முலா நம்ம வந்து A√3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கனசதுரத்துக்கு மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? A√3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ A√3 வேல்யூ தான் 4√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? நமக்கு A³ தான் கன அளவு. அப்போ ஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், அப்போ ஏவோட வேல்யூ இங்கே இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடும். அப்போ A இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது? 4 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ அப்போ தட் 4 V இஸ் ஈக்குவல் டு 4³ 4 வந்து க்யூப் பண்ணுங்கள். 4 × 4 × 4 அப்போ 64 வருமா? அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். 64 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்றதான் நமக்கு வந்து ஆன்சர். ஜஸ்ட் இதெல்லாம் பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 5 சம கனசதுரங்கள் ஒன்றுக்கொன்று அருகே வைக்கப்பட்டால் உருவாகும் புதிய திண்ம வடிவத்தின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 5 சம கனசதுரங்கள். ஸோ கனசதுரங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் பக்கம் இருக்குதான். ஒரு கனசதுரத்துடைய பக்கம் வந்து இது வந்து 5 சென்டிமீட்டர். இது மாதிரி 5 சதுரங்களை ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வைக்கிறாங்களாம். ஒன்றுக்கொன்று அருகே வைக்கிறாங்களாம். அப்போ இங்கே 1 இங்கே 1 மொத்தம் 5. இதுவும் 5 சென்டிமீட்டர் தான், இதுவும் 5 சென்டிமீட்டரு, இதுவும் 5 சென்டிமீட்டரு, 5 5 இதோடைய பிரத்தம் 5 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலாக 1 2 3 4 5 கனசதுரங்கள் வைக்கிறாங்க. அப்போ மொத்தமாக நமக்கு 25 சென்டிமீட்டர் வந்து நீளம் வந்து அகலம் கிடைக்குது. நீளம் அகலம் வந்து கிடைக்குது. எனில் உருவாகும் புதிய திண்ம வடிவத்தின் அப்போ இப்போ என்னாச்சு? புதிய திண்ம வடிவம் என்னாச்சு? நமக்கு கனச்செவ்வகமாக மாறிடுச்சு. கரெக்டாக சதுரத்தை ஒன்று பக்கத்தில் வைக்கும் போது இங்கே 25 இங்கே 5ன்னு வந்துச்சுனாலே அது என்ன ஆயிடுச்சு? கனச்செவ்வகமாக வந்து மாறிடுச்சு. அப்போ அதோடைய கன வடிவம்னு கேட்குறாங்க. இப்போ புதிய திண்ம வடிவன்றது நமக்கு கனச்செவ்வகமாக மாறிடுச்சு. அப்போ அதோடைய கன அளவு நமக்கு என்ன ஃபார்முலா? LBH. ஸோ இப்போ இதுக்கு L வந்து 25, B 5, ஹைட்டும் 5 தான். ஏன்னா சதுரத்தை வந்து ஒரு அட்டையாக இமேஜின் பண்ணுங்கள். அதோடைய ஹைட்டும் அதே 5 தான் வரப்போகுது. அப்போ ஹைட்டும் 5 சென்டிமீட்டர். அப்போ தட் 4 V இஸ் ஈக்குவல் டு 25 × 5 × 5
25 இன்ட்டு 25னா 25 இது ஒரு 25 625 அப்படின்னு தெரியும். ஸோ கன அளவு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் கியூப் அப்படி தான் ஆன்சர். ஜஸ்ட் இந்த படத்தை நல்லா நீங்கள் வந்து அது சொல்கிறத படமாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த சம் வந்து ஈஸி. ஏன்னா இந்த 5 கனசதுரத்தை ஒன்றா வைக்கும் போது ஒரு கனச்செவ்வகம் உருவாகுது. அந்த கனசதுரத்துடைய பக்கம் என்னவோ அதே தான் அதோடைய ஹைட்டாகவும் இருக்கும். அதுதான் அந்த கான்செப்ட், இந்த ஹைட்டுன்றது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எண்ணிக்கை கான்செப்ட். இந்த எண்ணிக்கை கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம 2Dலையுமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதாவது மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா பெரிய பரப்பு டிவைடட் பை சிறிய பரப்பு அப்படின்னு பார்த்துருப்போம். அதே தான் இங்கே பெரிய கனளவு டிவைடட் பை சிறிய கனளவு அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு கனசதுர பெட்டியில் 10 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட எத்தனை கனசதுரங்களை அடுக்க முடியும் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 1 மீட்டர் பக்கம் கொடுத்துருக்காங்க, இங்கே 10 சென்டிமீட்டர் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஒரே அளவாக மாற்றுங்க. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எடுத்து 100 சென்டிமீட்ரு. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 100 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கிறேன். இதை என்ன பண்ணிக்கிறேன், 100 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கிறேன். இதை 10 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கிறேன். அப்போது நமக்கு எத்தனை கனசதுரம், எத்தனை நாள் எண்ணிக்கை. அப்போ தட் ஃபோர் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க, பெரிய கன அளவு டிவைடட் பை சிறிய கன அளவு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கனசதுரம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பெருசு அப்படின்னா ஏ கியூப் கன அளவுக்கான ஃபார்முலா ஏ கியூப். பெருசுன்னும் போது கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கலாம், சின்னதுன்னும் போது சின்னது போட்டுக்கலாம். ஸோ பெருசுன்றது இது இங்கே இப்போ 100 சென்டிமீட்டர் தான் நமக்கு பெருசு. அப்போது 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. சின்னது என்னது 10 சென்டிமீட்ரு. 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. அப்போ என்ன வரும், அந்த 3 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு மீதி இதுதான் வந்து வரப்போகுது. அப்போ 1000 கனசதுரங்களை வந்து நம்ம வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அதே சம் தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். 8 மீட்டர் 6 மீட்டர் 22.5 சென்டிமீட்டர் அளவுள்ள சோரணி 25 சென்டிமீட்டர் 11.25 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர் அளவு கொண்ட எத்தனை செங்கற்களால் கட்ட இயலும் கொடுத்துருக்காங்க. இங்கே செங்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே சென்டிமீட்டர் இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ இதை வந்து சென்டிமீட்டராக மாற்றிங்க. அப்போ 800 இன்ட்டு 600 இன்ட்டு 22.5ன்னு மாற்றிங்க. இது அப்படி இருக்கட்டும், 25 11.25 6. ஏன்னா இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ எத்தனை செங்கற்களால் கட்ட இயலும் போடுங்க. இதை 3த்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இது வந்து சுவர் தான் பெருசு, அதுலேருந்து செங்கல் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இது டிவைடட் பை இது. ஸோ மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கனாலே எதோடைய ஆன்சர் வந்து பெருசாக வருதோ அது பெரிய கனளவாக இருக்கும். சின்னதாக வர ஆன்சர் வந்து சின்ன கனளவாக இருக்கும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டிவைட் பண்ணி இது போட்டிங்கன்னா எத்தனை செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கிடச்சிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த வடிவம் மாற்றுதலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 2Dலேயே வந்து பார்த்துருப்போம். ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரெண்டுத்தோடைய சுற்றளவு வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஒரு வடிவம் வந்து இன்னொரு வடிவமாக வளைக்கிறாங்க, ஒரு கம்பியை இன்னொரு கம்பியாக வளைச்சி ஒரு வடிவத்தை வந்து மாற்றுறாங்க, ஒரு சதுரத்தை ஒரு வளைச்சி செவ்வகமாக மாற்றுறாங்க அப்படின்னா அதனுடைய அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம்னா ரெண்டுத்துடைய சுற்றளவு வந்து சமம் பார்த்துருப்போம். 2Dயில் சுற்றளவு சமம் பார்ப்போம், இங்கே ரெண்டுத்துடைய கன அளவு சமம் பார்ப்போம். இங்கே வந்து உருக்கி இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்க, அங்கே வளைச்சி ஒரு வடிவமாக மாற்றுவாங்க, இங்கே உருக்கி இன்னொரு வடிவமாக மாற்றுவாங்க. ஸோ இங்கே உருக்கி இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வடிவத்துடைய கன அளவு ஈக்குவலாக இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றளவு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது 2 கான்செப்டும் 2Dயில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். சேம் ஃபார்மில் தான் வரப்போகுது. அங்கே சுற்றளவுனா இங்கே கன அளவு, ஆனால் எண்ணிக்கை வந்து ரெண்டுமே பெருசு டிவைடட் பை சின்னது தான். அங்கே பரப்புனா இங்கே கன அளவுன்னு வரப்போகுது, அவ்வளோதான். ஒரு கனச்செவ்வக வடிவிலான ஒரு இரும்பு துண்டின் பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ கனச்செவ்வகத்துடைய பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. அந்த கனச்செவ்வக துண்டானது உருக்கப்பட்டீங்க பாருங்கள், உருக்கி அதை கனசதுரமாக மாற்றுறாங்க அப்படின்னா அந்த கனசதுரத்துடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்துடைய கன அளவும் ஈக்குவல். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கனசெவ்வகத்துடைய கன அளவும் அதை உருக்கி என்னவா மாற்றுறாங்க, கனசதுரமாக மாற்றுறாங்க. கனசதுரத்துடைய கன அளவும் ஈக்குவல். கனசெவ்வகத்துடைய கன அளவு LBH தெரியும், கனசதுரனா A கியூப் தெரியும். இங்கே இதோடைய பரப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பரப்பு வேணும்னா பரப்பு இல்லை புறப்பரப்பு எல்லாம் ஒன்று தான். இங்கே வந்து புறப்பரப்பு தான் நம்ம பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா நமக்கு வந்து புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 6a² அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அல்லது a² வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ LBH தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 270 × 100 × 64 இஸ் ஈக்குவல் டு A கியூப். ஸோ நமக்கு தேவை A வந்து தேவை. அப்போ இந்த கியூப் இந்த பக்கம் வந்துடுமா, அப்போ ரூட் கியூப் ஆகிடுமா. கியூப் ரூட் ஆஃப் 270 × 100 × 64. ஸோ நான் இந்த கியூப் ரூட்டை ஈஸியாக எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இதை 3த்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ அப்படியே 2 0 ஆட் ஆகிடும், 64 வந்துடும். ஸோ இப்போ வந்து ஈஸியாக எடுத்துடலாமா, அதாவது இப்படி கூட வேணாம், என்ன இதை இன்னும் கூட ஈஸியாக எப்படி எழுதலாம்னா
கியூப் ரூட் ஆஃப் 27 எழுதிக்கலாம். இந்த இது 27 × 10 அந்த 10 இது கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 1000 மாற்றிக்கலாம். இது 64ன்னு மாற்றிக்கலாம். அப்போ 27னா நமக்கு வந்து கியூப் ரூட் தெரியும் 3 3 கியூப் தான் 27ன்னு தெரியும். இப்போ 1000க்கு வந்து 10ன்னு தெரியும். 64க்கு வந்து 4ன்னு தெரியும். இப்போ ஈஸியாக எடுத்துடலாமா? 14 40 40 × 3 120ன்னு தெரியும். அப்போ ஏவோட வேல்யூ 120 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பரப்பு இஸ் ஈக்குவல் டு கனசதுரத்தினுடைய பரப்பு இஸ் ஈக்குவல் டு 6a². அப்போ 6 × 120 × 120 இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ 12 144 144 × 6 போட்டிங்கன்னா 624 மீது 2 624 25 26 6 மீது 2 ஒரு 6 2 8 864 இந்த 2 0 அப்படியே ஆட் ஆகும். இதுதான் நமக்கு வந்து பரப்புடைய ஆன்சர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத நமக்கு வந்து ஆன்சராக வந்து கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் அதோடைய ரெண்டுத்துடைய கன அளவுங்களை வந்து ஈக்குவல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்தது 3 கனசதுர வடிவிலான இரும்பு துண்டுகளின் பக்கங்களின் அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதே கனசதுர இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனசதுரத்துடைய அளவு கொடுத்துருக்காங்க. 3ம் ஒன்றாக உருக்கப்பட்டு ஒரே கனசதுரமாக மார்க்கப்பட்டால் புதிய கனசதுரத்தின் பக்கம் இது எல்லாமே கனசதுரம் தான். 3 வெவ்வேறு அளவு கொண்ட ஒரு கனசதுரம் இருக்குது. அதாவது 6 சென்டிமீட்டர்னு கொண்ட ஒரு கனசதுரம் அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி 8 சென்டிமீட்டர்னு கொண்ட பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரம் இருக்குது. 10 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரம் இருக்குது. இந்த 3 கனசதுரத்தை என்ன பண்ணுறாங்க? ஒன்றா உருகுறாங்க. உருக்கிட்ட பிறகு ஒரு 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 ஷேப் கிடைக்கல, ஒரு அளவு கிடைக்கல, அதை வச்சு இன்னொரு கனசதுரத்தில் எடுத்து போயிட்டு ஊற்றுறாங்க, வார்த்தாங்க அப்படின்னா. அதாவது இப்போ இந்த 3 கனசதுரத்தையும் உருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இது மாதிரி கிடைக்கும். அதை எடுத்து போய் இன்னொரு கனசதுர அச்சில் எடுத்துமே ஊற்றி ஒரு பெரிய கனசதுரமாக உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த கனசதுரத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இது 3த்தையும் உருக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன ஒரு பெரிய கனசதுரமாக உருவாகும். இதோடைய பக்கம் என்ன? இதோடைய பக்கம் என்ன? ஏ அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இதை இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே ஒரு கனசதுரம், இங்கே ஒரு கனசதுரம், இங்கே ஒரு கனசதுரம், இந்த 3 கனசதுரத்தையும் உருக்குனா ஒரு பெரிய ஒரு மெட்டீரியல் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு புதுசாக ஒரு கனசதுரத்தில் வார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ வார்த்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய கனசதுரமாக கிடைக்கும். அதோடைய பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது 3த்துடைய கூடுதல் தான் இங்கே ஒன்றா வந்து கிடைக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? a³ + a³ + a³ இஸ் ஈக்குவல் டு பெருசாக கிடைக்குது. அப்போ பெரிய கியூப் டிஃப்ரெண்ட்டுக்கு போட்டுக்கலாம். அப்போ இங்கே இதோடைய பக்கம் என்னது? 6. ஏன்னா எல்லாமே கனசதுரம் தானே, அதனால் அதோடைய பக்கம் வால்யூம் தான் கொண்டு போகிறோம். ரெண்டுத்துடைய கன அளவும் ஈக்குவல் சொல்லுவோம்ல. எங்கள் கனசெவ்வகத்தின் கன அளவு கனசதுரத்தின் கன அளவு. இங்கே 3த்தையும் தான் உருக்குறாங்க. அப்போ 3 கனசதுரத்துடைய கன அளவு அது 3த்தையும் சேர்த்து தான் பெருசாக மாற்றுறாங்க. அதனால் அது மொத்தத்தையும் கூட்டுறோம். அப்போது 3 கனசதுரங்களின் கூடுதல் தான் அந்த பெரிய கனசதுரத்துடைய கன அளவாக இருக்க போகுது. அப்போ 6³ + 8³ + 10³ இஸ் ஈக்குவல் டு இதோடைய a³ இருக்கும். அப்போ இது மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வாங்க. 6³ பண்ணிங்கன்னா 216 வருமா? 8³ பண்ணால் 512, 10³ 1000 இஸ் ஈக்குவல் டு a³. 1000 1500 1700 700 ஒரு 16 ஒரு 18 28. அப்போ 1728 தான் நமக்கு a³ அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஒரு கியூப் ரூட் ஆஃப் 1728ன்னு கிடைக்கும். 12 கியூப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1728 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடச்சிரும். அப்போ அந்த பெரிய கனசதுரத்துடைய பக்கம் என்ன? ஏன்றது வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன கான்செப்ட்னா கனசதுரம் கனசெவ்வகம்னு கொடுக்காம 3 கனசதுரத்தை உருக்கி ஒரே கனசதுரமாக மாற்றுறாங்க. அப்போனா அந்த புதுசாக உருவாக்குற அந்த உருவாக்குற அந்த கனசதுரத்துடைய பக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சமம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் அகலம் 12 மீட்டர் நீளம் இதோட இந்த கான்செப்ட் முடியுது. இது வந்து ஜஸ்ட் பேசிக்காக 2 ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். 9 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளம் கொண்ட நீச்சல் குளத்தின் ஆழம் பார்த்தீங்கன்னா மேடான பகுதியில் 1 மீட்டர் மற்றும் பள்ளமான பகுதியில் 4 மீட்டர் நீளம் குளத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குளம் அதே மாதிரி நீளம் அகலம் வந்துச்சாலே கனச்செவகம் வந்துச்சு. கனச்செவகத்துடைய கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போ LBH எல்லோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 4 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 கொடுக்குறாங்கன்னா இதோடைய ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஆவரேஜ் எப்படி எடுப்போம்? இந்த 2 அளவையும் கூட்டிட்டு அது 2தால் எத்தனை அளவுகள் இருக்குதோ அதை வந்து டிவைட் பண்ணுவோம். அப்போ 4 2 5 5 பேர் என்ன 2.5. அப்போ ஹெச்சோடைய வேல்யூ வந்து 2.5. அதாவது ஆவரேஜ் எடுக்கிறோம். 2 அளவு கொடுத்துருக்கனால அதுக்கான ஆவரேஜ் எடுத்துகிறோம். அப்போ எல்லோடைய வேல்யூ என்னது 12, பியோட வேல்யூ 9, ஹெச்சோடைய வேல்யூ 2.5. 3த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதோடைய ஆன்சர் வந்து கிடைக்கும். அது என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 8 மீட்டர் 6 மீட்டர் × 2 மீட்டர் அளவுகளை கொண்ட தொட்டியின் கொள்ளும் திறன் என்னென்னு கேட்டிருக்காங்க. தொட்டியினுடைய கொள்ளும் திறன்னா ஒன்றும் இல்லை, கன அளவு என்னென்னு தான் கேட்குறாங்க. அப்போ தொட்டின்னு வந்துருச்சு. அதேமாரி வெவ்வேறு அளவு இருக்குது, LBHன்னு இருக்குது. அப்போ இதுவும் கனச்செவ்வகம் தான். கனச்செவ்வகத்துடைய கன அளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. கன அளவு ஃபார்முலா LBH.
எல் பி ஹெச் தெரியுது, மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். அதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இதோட நமக்கு கனசதுரம் கனசெவ்வகம் எல்லாமே வந்து முடியுது. இந்த 13 சம்லேயே எல்லாமே வந்து 3 கான்செப்ட் வந்து பார்த்துட்டோம். பேசிக்கஸான சம்ஸு ப்ளஸ்ஸு எண்ணிக்கை கான்செப்ட்டு, அதே மாதிரி உருக்குனா என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம், உருளை இதெல்லாம் வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.